கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் மற்றும் அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பெண் ஒருவர் திடீரென வேட்பாளர்களின் வாகனத்தை வழிமறித்து சாமியாடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். ராமச்சந்திரன், முழு விவரங்கள். நிச்சயமாக நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் வேளையில் கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் மற்றும் அவருக்கு ஆதரவாக அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பாக கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். வாக்கு சேகரிப்பின் போது பெண் ஒருவர் வேட்பாளரின் வாகனத்தை வழிமறித்து திடீரென சாமியாடிய சம்பவம் அந்த இடத்தில் சற்று நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் கட்சி தொண்டர்களால் அங்கிருந்து அந்த பெண் அப்புறப்படுத்தப்பட்டார். இதையடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் பாஜகவை தாக்கியும் மோடி நேரடியாக ஒரு கட்சியிடம் கூட்டணி வைத்திருப்பதாகவும், ஆனால் மறைமுகமாக இன்னொரு கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும் தான் பார்த்து வருவதாகவும் கூறியுள்ளார். மோடிக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவார் எனவும், இலவச பேருந்தை நிறுத்தி விடுவார் எனவும், ரேஷன் கடை உள்ளிட்ட எந்தவித சலுகையும் கிடைக்காது எனவும், கை சின்னத்திற்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் மாப்படையூர், மங்களூர், திருப்பாக்கம், மலையனூர், எஸ்புதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவருடன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், திமுக, மதிமுக, விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.